வாழ்க வளமுடன். ஆகஸ்ட் 10 முதல் மீன ராசிக்காரர்களே, ஆகஸ்ட் 10க்கு பிறகு தொடங்க போகும் இந்த காலம் உங்கள் வாழ்க்கையில் சாதாரண நாட்களாக கடந்து செல்ல போவதில்லை. குரு பகவானின் அருள் மீன ராசிக்காரர்களுக்காக 5 அதிர்ஷ்ட கதவுகளை திறக்கப் போகிறது. இந்த கதவுகள் திறந்த பிறகு உங்கள் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருந்த பல விஷயங்கள் பழையபடி இருக்காது. பல வருடங்களாக பார்த்திருந்த சில காரியங்கள் நகரும். மூடப்பட்டிருந்த சில வாய்ப்புகள் மீண்டும் உங்கள் முன் வரும். கிடைக்காது என்று நினைத்த சில ஆசைகள் நிறைவேறக்கூடிய நிலைக்கு வரும். குரு பகவானின் அருள் கிடைக்கும் காலத்தில் வாழ்க்கை வெறும் முன்னேற்றத்தை மட்டும் பார்க்காது, வாழ்க்கையின் தரமே உயர ஆரம்பிக்கும். அதனால்தான் ஜோதிடத்தில் குருவின் அருள் கிடைக்கும் காலத்தை மிகவும் அரிய காலங்களில் ஒன்றாக கருதுகிறார்கள். இந்த வீடியோவில் நாம் பார்க்க போவது வழக்கமான ராசிபலன் அல்ல. ஆகஸ்ட் 10 முதல் மீன ராசிக்காரர்களுக்கு திறக்க போகும் 5 அரிய அதிர்ஷ்ட கதவுகள். ஒவ்வொரு கதவும் ஒரு புதிய வரத்தை தரும், ஒரு புதிய உயரத்தை தரும், ஒரு புதிய திருப்பத்தை தரும். இந்த 5 கதவுகளின் சக்தி ஒன்றுக்கொன்று வேறுபட்டது. பொற்காலத்தின் கதவு வாழ்க்கையை உயர்த்தும், வேற யோகத்தின் கதவு வளத்தை திருக்கும், வெற்றியின் வாசல் முடியாததை முடிக்க வைக்கும், பிரம்ம யோகத்தின் கதவு தலைவிதியை உயர்க்கும், மகாலட்சுமி கடாட்சத்தின் கதவு குடும்பத்தில் செழிப்பையும் நிம்மதியையும் நிலைநிறுத்தும். இந்த 5 கதவுகளில் எது முதலில் உங்கள் வாழ்க்கையில் திறக்க போகிறது, அது எந்த ஆசையை நிறைவேற்ற போகிறது, எந்த அரிய வாய்ப்பை உங்களிடம் கொண்டு வரப்போகிறது என்பதை இந்த வீடியோவில் ஒன்றன்பின் ஒன்றாக விரிவாக பார்க்க போகிறோம். மீன ராசிக்காரர்களே, ஆகஸ்ட் 10 முதல் தொடங்கும் இந்த காலத்தை சாதாரணமாக எடுத்துக்கொள்ளாதீர்கள். ஏனென்றால் குரு பகவான் திறக்கப் போகும் இந்த 5 அதிர்ஷ்ட கதவுகளில் ஒரு கதவு திறந்தாலே உங்கள் வாழ்க்கை புதிய உயரத்தை நோக்கி நகரத் தொடங்கும். வாருங்கள், முதலில் பொற்காலத்தின் கதவு உங்களுக்காக என்ன வரத்தை வைத்திருக்கிறது என்பதை பார்க்கலாம். முதல் அதிர்ஷ்ட கதவு பொற்காலத்தின் கதவு. மீன ராசிக்காரர்களே, ஆகஸ்ட் 10 முதல் குரு பகவான் உங்களுக்காக திறக்கப் போகும் முதல் அதிர்ஷ்ட கதவு பொற்காலத்தின் கதவு. இந்த கதவு திறந்த பிறகு உங்கள் வாழ்க்கையில் நடக்கப் போகும் மாற்றம் சாதாரணமாக இருக்காது. பலருக்கு இந்த காலம் இவ்வளவு நாள் ஏன் இது நடக்கவில்லை என்ற கேள்வி கேட்டதாக அமையும். ஏனென்றால் குரு பகவானின் அருள் செயல்படும் நேரத்தில் வாழ்க்கை நகரும் விதமே மாறிவிடும். இதுவரை உங்கள் முயற்சியை யாரும் கவனிக்காமல் இருந்திருக்கலாம், உங்கள் திறமையை சரியாக மதிக்காமல் இருந்திருக்கலாம், உங்கள் நல்ல மனதை பலவீனமாக நினைத்திருக்கலாம். ஆனால் இனி அதே மனிதர்கள் உங்களை வேறு பார்வையில் பார்க்க ஆரம்பிப்பார்கள். இதுவரை நீங்கள் வாய்ப்புகளை தேடிக்கொண்டு சென்றிருந்தால் சில வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். இதுவரை நீங்கள் பல கதவுகளை தட்டியிருந்தால் இனி சில கதவுகள் உங்களுக்காக திறக்கப்படும். இந்த பொற்காலத்தின் கதவு என்பது வெறும் நல்ல நேரம் அல்ல. நீங்கள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு சரியான அடிக்கும் அதற்கேற்ற பலன் கிடைக்கும் காலம். பல வருடங்களாக மனதில் மட்டும் வைத்திருந்த ஒரு கனவு இப்போது செயல்பட தொடங்கும். பலமுறை பள்ளி போன ஒரு திட்டம் இப்போது சரியான மனிதர்களையும் சரியான சூழ்நிலையையும் சந்திக்கும். இதுவரை இன்னும் கொஞ்சம் காத்திருக்கலாம் என்று சொல்லியிருந்த வாழ்க்கை இப்போதே தொடங்கு என்று உங்களுக்கு தைரியம் கொடுக்கும். இந்த காலத்தில் ஒரு முக்கியமான விஷயம் நடக்கும். உங்களுடைய மதிப்பு உயரும். நீங்கள் பேசும் வார்த்தைக்கு மதிப்பு கிடைக்கும். நீங்கள் எடுக்கும் முடிவை மற்றவர்கள் கவனிக்க ஆரம்பித்தார்கள். நீங்கள் இல்லாமல் முடியாது என்று சிலர் உணர ஆரம்பிப்பார்கள். அதுதான் இந்த பொற்காலத்தின் முதல் அடையாளம். சில மீன ராசிக்காரர்களுக்கு நீண்ட காலமாக தொடர்பே இல்லாத ஒருவர் மீண்டும் தொடர்பு கொள்வார். சிலருக்கு பல மாதங்களாக காத்திருந்த ஒரு செய்தி வந்து சேரும். சிலருக்கு ஒரு புதிய கதவு திறக்கப் போகிறது என்பதை உணர்த்தும் சம்பவம் நடைபெறும். இந்த காலத்தில் நீங்கள் செல்லும் இடங்களிலும் சந்திக்கும் மனிதர்களிடமும் கேட்கும் செய்திகளிலும் கூட ஒரு காரணம் இருக்கும். ஏனென்றால் குரு பகவான் திறக்கும் பொற்காலத்தின் கதவு மனிதர்களை மட்டுமல்ல, சூழ்நிலைகளையும் உங்களுக்கு சாதகமாக மாற்றத் தொடங்கும். நீங்கள் இதுவரை கற்ற அனுபவங்கள் வீணாகாது, கற்ற பாடங்கள் மறக்கப்படாது. நீங்கள் அமைதியாக செய்த ஒவ்வொரு முயற்சியும் இந்த காலத்தில் உங்களுக்கான அடித்தளமாக செயல்படும். இந்த கதவு திறந்த பிறகு வாழ்க்கை உங்களுக்கு ஒரு தெளிவான அறிகுறியை காட்டும். இனி என்னுடைய நேரம் தொடங்கிவிட்டது, அதனால் இந்த காலத்தில் வரும் எந்த நல்ல வாய்ப்பையும் அலட்சியப்படுத்தாதீர்கள். புதிய மனிதர்களை சந்திக்க தயங்காதீர்கள். புதிய பாதையில் நடக்க பயப்படாதீர்கள். குரு பகவான் திறக்கும் இந்த பொற்காலத்தின் கதவு மீன ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் ஒரு புதிய தொடக்கத்தை மட்டுமல்ல,
இதுவரை காத்திருந்த பல நல்ல விஷயங்கள் ஒன்றன்பின் ஒன்றாக உங்கள் வாழ்க்கைக்குள் வரப்போகின்றன என்பதற்கான முதல் அறிகுறியாக அமையப் போகிறது. இரண்டாவது அதிர்ஷ்ட கதவு குபேர யோகத்தின் கதவு. ராசிக்காரர்களே, ஆகஸ்ட் 10 முதல் குரு பகவான் திறக்க போகும் இரண்டாவது அதிர்ஷ்ட கதவு குபேர யோகத்தின் கதவு. இந்த கதவு திறக்கும் போது அது வெறும் பணத்தை மட்டும் குறிக்காது. பணத்தை ஈர்க்கும் சக்தி, செல்வத்தை நிலைநிறுத்தும் அறிவு, வளத்தை தெருக்கும் வாய்ப்புகள் ஆகிய மூன்றும் ஒன்றாக உங்கள் வாழ்க்கையில் செயல்பட தொடங்கும். பலருக்கு பணம் சம்பாதிப்பது பெரிய விஷயமாக இருக்கலாம். ஆனால் செல்வத்தை உருவாக்குவது அதைவிட பெரிய விஷயம். அந்த அருளைத்தான் இந்த குபேர யோகத்தின் கதவு உங்களுக்கு வழங்கப் போகிறது. இதுவரை பணம் வந்த வேகத்தில் செலவாகி இருக்கலாம். சேமிக்க நினைத்த நேரத்தில் புதிய செலவுகள் வந்திருக்கலாம். கிடைக்க வேண்டிய தொகைகள் தாமதமாகி இருக்கலாம். உழைப்புக்கு ஏற்ற வருமானம் கிடைக்காமல் இருந்திருக்கலாம். ஆனால் இந்த காலத்தில் அந்த நிலை மாறத் தொடங்கும். நீங்கள் சம்பாதிக்கும் ஒவ்வொரு வருமானத்திற்கும் ஒரு மதிப்பு உருவாகும். உங்களுடைய பணம் சரியான இடத்தில் பயன்படுத்தப்படும். வீணான செலவுகள் தானாகவே குறைய ஆரம்பிக்கும். நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு பொருளும், செய்யும் ஒவ்வொரு முதலீடும், எடுக்கும் ஒவ்வொரு பொருளாதார முடிவும் எதிர்காலத்தை மனதில் வைத்திருக்கும். அதுதான் குபேர யோகத்தின் உண்மையான அடையாளம். இந்த காலத்தில் சில மீன ராசிக்காரர்களுக்கு எதிர்பாராத பொருளாதார வாய்ப்புகள் உருவாகலாம். பல வருடங்களாக கிடைக்காமல் இருந்த ஒரு தொகை கிடைக்கலாம். நீண்ட காலமாக மதிப்பு இல்லாமல் இருந்த ஒரு சொத்தின் மதிப்பு உயரலாம். சிறியதாக தொடங்கிய ஒரு முயற்சி பெரிய வருமானத்திற்கான கனவாக மாறலாம். நீங்கள் அலட்சியமாக பார்த்த ஒரு திறமை கூட வருமானமாக மாறும் வாய்ப்பு உருவாகும். இந்த காலத்தில் குரு பகவான் இன்னொரு முக்கியமான ஆசீர்வாதத்தையும் வழங்கப் போகிறார். செல்வத்தை உருவாக்கும் மனிதர்களை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வரப்போகிறார். சரியான ஆலோசனை சொல்லக்கூடிய ஒருவர், சரியான நேரத்தில் கை கொடுக்கக்கூடிய ஒருவர், உங்களுடைய திறமையை உணரக்கூடிய ஒருவர், உங்களுடன் சேர்ந்து வளரக்கூடிய ஒருவர், இப்படிப்பட்ட மனிதர்களின் வருகையும் இந்த குபேர யோகத்தின் ஒரு பகுதியாக இருக்கும். சில நேரங்களில் ஒரு மனிதர் ஒரு வாய்ப்பை விட பெரிய வரமாக மாறிவிடுவார். அப்படிப்பட்ட சந்திப்பு வேளையில் இந்த காலம் உருவாக்கும். கதவு திறந்த பிறகு நீங்கள் பணத்தை வேறு பார்வையில் பார்க்க ஆரம்பிப்பீர்கள். செலவு செய்வதற்காக மட்டுமல்ல, வளர்ப்பதற்காக, இன்றைக்காக மட்டுமல்ல, எதிர்காலத்திற்காக, உங்களுக்காக மட்டுமல்ல, உங்கள் குடும்பத்தின் அடுத்த தலைமுறைக்காக. இதுவே குபேர யோகத்தின் ஆழமான அருள். குரு பகவான் அருள் செய்யும் இந்த காலத்தில் உங்கள் கையில் இருக்கும் வளம் அதிகரிப்பது மட்டுமல்ல, உங்களுடைய வாழ்க்கையில் பற்றாக்குறை என்ற உணர்வே படிப்படியாக முறையத் தொடங்கும். நிம்மதியுடன் திட்டமிடும் மனநிலை உருவாகும். தன்னம்பிக்கை அதிகரிக்கும். என்னால் முடியும் என்ற எண்ணம் வலுப்படும். இந்த குபேர யோகத்தின் கதவு திறந்த பிறகு உங்களுடைய வாழ்க்கையில் பணம் ஒரு கலரையாக இல்லாமல் வளர்ச்சிக்கான ஒரு சக்தியாக மாறப்போகிறது. மூன்றாவது அதிர்ஷ்ட கதவு வெற்றியின் வாசல். மீன ராசிக்காரர்களே, ஆகஸ்ட் 10 முதல் குரு பகவான் திறக்க பிறகும் மூன்றாவது அதிர்ஷ்ட கதவு வெற்றியின் வாசல். இந்த வாசல் திறந்த பிறகு உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் வெற்றியின் அளவில் மட்டும் இருக்காது. நீங்கள் வெற்றி பெறும் விதமே மாறப்போகிறது. இதுவரை ஒரு வாய்ப்பை பெற பலரை சந்தித்திருக்கலாம். ஒரு முடிவுக்காக பல மாதங்கள் காத்திருக்க வேண்டியிருக்கலாம். ஒரு அங்கீகாரத்திற்காக எண்ணற்ற முயற்சிகளை செய்திருக்கலாம். உங்களுடைய திறமை இருந்தும் சரியான மேடை கிடைக்காமல் இருந்திருக்கலாம். ஆனால் இந்த வெற்றியின் வாசல் திறக்கும் காலத்தில் உங்கள் முயற்சிகள் சரியான இடத்தில் கவனிக்கப்பட தொடங்கும். உங்களுடைய பெயர் உங்கள் செயலுக்கு முன்பாக பேச ஆரம்பிக்கும். நீங்கள் இல்லாத இடத்திலும் உங்கள் திறமையை பற்றி பேசப்படும். நீங்கள் செய்த வேலை மற்றவர்களுக்கு ஒரு அளவுகோலாக மாறும். இதுதான் இந்த வாசலின் முதல் அருள். இந்த காலத்தில் ஒரு வித்தியாசமான மாற்றம் உருவாகும். இதுவரை நீங்கள் வாய்ப்புக்காக காத்திருந்தீர்கள். இனி வாய்ப்புகள் உங்களை தேர்வு செய்ய தொடங்கும். இதுவரை நீங்கள் உங்களை நிரூபிக்க முயன்றீர்கள். இனி நீங்கள் என்ன செய்ய முடியும் என்பது ஏற்கனவே தெரிந்த மனிதர்கள் உங்களை அழைப்பார்கள். இதுவரை நீங்கள் கதவை தட்டினீர்கள். இனி உங்களுக்கான கதவுகள் திறந்து வைக்கப்படும். இதுதான் குரு பகவான் தரும் வெற்றியின் உண்மையான வாசல். இந்த காலத்தில் சில மீன ராசிக்காரர்களுக்கு ஒரு சிறிய முடிவு வாழ்க்கையின் மிகப்பெரிய சாதனையாக மாறும். ஒரு கையெழுத்து, ஒரு ஒப்புதல், ஒரு தொலைபேசி அழைப்பு, ஒரு சந்திப்பு, ஒரு அழைப்பு, இவற்றில் ஏதாவது ஒன்று உங்கள் வாழ்க்கையின் அடுத்த அத்தியாயத்தை ஆரம்பிக்க காரணமாக இருக்கும்.
அதனால் இந்த காலத்தில் வரும் எந்த நல்ல அழைத்தையும், எந்த புதிய அறிமுகத்தையும், எந்த பொறுப்பையும் சாதாரணமாக நினைக்காதீர்கள். அவை அனைத்தும் குரு பகவான் திறக்கும் வெற்றியின் வாசலுக்கான சாவிகளாக இருக்கக்கூடும். வாசல் இன்னொரு பெரிய மாற்றத்தையும் உருவாக்கும். உங்களுடைய தோல்விகளை மக்கள் மறந்து விடுவார்கள். உங்களுடைய சாதனைகளை மட்டுமே நினைவில் வைத்துக் கொள்வார்கள். பல வருடங்களுக்கு முன் உங்களை குறைக்கு மதித்தவர்கள் இனி உங்களுடைய ஆலோசனையை கேட்க வருவார்கள். உங்களை நம்பாதவர்கள் இனி உங்களுடன் சேர்ந்து பயணிக்க விரும்புவார்கள். உங்களுடைய அமைதியை புரிந்து கொள்ளாதவர்கள் இனி அதையே முதிர்ச்சி என்று பாராட்டுவார்கள். இதுதான் வெற்றியின் சக்தி. அது மனிதர்களின் பார்வையையே மாற்றிவிடும். இந்த காலத்தில் இன்னொரு அரிய பலனும் கிடைக்கும். உங்களுடைய பெயருக்கு ஒரு மதிப்பு உருவாகும். நீங்கள் சொல்வது நம்பப்படும். நீங்கள் கொடுக்கும் வாக்குறுதி மதிக்கப்படும். நீங்கள் செய்யும் செயல் மற்றவர்களுக்கு நம்பிக்கையை கொடுக்கும். இந்த நம்பிக்கையே எதிர்காலத்தில் இன்னும் பெரிய கதவுகளை திறக்கும். குரு பகவான் தரும் வெற்றியின் வாசை என்பது ஒரு வெற்றியோடு முடிவதில்லை. அது தொடர்ந்து வெற்றிகளை உருவாக்கும் மனநிலையையும், சரியான மனிதர்களையும், சரியான நேரத்தையும் உங்கள் வாழ்க்கையில் இணைக்கிறது. அதனால்தான் இந்த வாசல் திறந்த பிறகு நீங்கள் செய்யும் ஒவ்வொரு முயற்சியும் முன்பை விட அதிக பலனை தரும். நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு சரியான முடிவும் அடுத்த வெற்றிக்கான அடித்தளமாக மாறும். ஆகஸ்ட் 10 முதல் திறக்க போகும் இந்த வெற்றியின் வாசல் மீன ராசிக்காரர்களுக்கு வெறும் சாதனைகளை மட்டும் கொடுக்காது. மனிதர் எதை தொட்டாலும் வெற்றி தருகிறார் என்ற மதிப்பை உங்கள் பெயருடன் சேர்க்கப்படுகிறது. 4வது அதிர்ஷ்ட கதவு பிரம்ம யோகத்தின் கதவு. மீன ராசிக்காரர்களே, ஆகஸ்ட் 10 முதல் குரு பகவான் திறக்க போகும் 4வது அதிர்ஷ்ட கதவு பிரம்ம யோகத்தின் கதவு. இந்த கதவு மற்ற எல்லா கதவுகளையும் விட மிகவும் வித்தியாசமானது. ஏனென்றால் இந்த கதவு பணத்தை மட்டும் தராது, வெற்றியை மட்டும் தராது, மரியாதையை மட்டும் தராது, உங்களுடைய வாழ்க்கையின் திசையையே உயர்த்தும். பிரம்ம யோகம் என்பது மனிதன் பல வருடங்களாக தேடிக்கொண்டிருந்த சரியான பாதை சரியான நேரத்தில் அவனுக்கே வெளிப்படுவது. இதுவரை நீங்கள் எடுத்த சில முடிவுகள் சரியா தவறா என்று பலமுறை மனதில் கேள்வி எழுந்திருக்கலாம். சில வாய்ப்புகளை விட்டுவிட்டதற்காக வருத்தப்பட்டிருக்கலாம். சில மனிதர்களை நம்பியதற்காக ஏமாந்திருக்கலாம். சில இடங்களில் அமைதியாக விலகி இருக்கலாம். ஆனால் இந்த காலத்தில் அந்த எல்லா அனுபவங்களும் ஒன்றாக சேர்ந்து உங்களுடைய வாழ்க்கையை உயர்த்தும் அறிவாக மாறப்போகின்றன. அதுதான் பிரம்ம யோகத்தின் முதல் அருள். இந்த கதவு திறந்த பிறகு உங்களுக்கு ஒரு விசித்திரமான தெளிவு உருவாகும். யாருடன் பயணிக்க வேண்டும், யாரிடமிருந்து விலக வேண்டும், எந்த வாய்ப்பை உடனே பிடிக்க வேண்டும், எந்த வாய்ப்பை விட்டுவிட வேண்டும் என்பதை குழப்பமில்லாமல் முடிவு செய்வீர்கள். இதுவரை பலர் சொன்னதை கேட்டு முடிவு எடுத்திருக்கலாம். ஆனால் இனிமேல் உங்களுடைய உள்ளுணர்வே உங்களுக்கு வழிகாட்டியாக மாறும். இந்த காலத்தில் சில மீன ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு மனிதரை சந்திக்கும் யோகம் உருவாகும். அவர் ஒரு குருவாக இருக்கலாம், ஒரு பெரிய தொழிலதிபராக இருக்கலாம், ஒரு அதிகாரியாக இருக்கலாம், ஒரு ஆன்மீக மனிதராக இருக்கலாம், அல்லது உங்களுடைய வாழ்க்கையை வேறு உயரத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு வழிகாட்டியாக இருக்கலாம். அந்த ஒரு சந்திப்பு பல வருடங்களாக கிடைக்காத முன்னேற்றத்தை உருவாக்கும். சிலருக்கு ஒரு புத்தகம் வாழ்க்கையை மாற்றும், சிலருக்கு ஒரு வார்த்தை வாழ்க்கையை மாற்றும், சிலருக்கு ஒரு ஆசீர்வாதம் வாழ்க்கையை மாற்றும். இதுவே பிரம்ம யோகத்தின் ஆழமான சக்தி. இந்த கதவு திறக்கும் காலத்தில் நீங்கள் எடுக்கும் முடிவுகளில் அவசரம் இருக்காது. ஆனால் உறுதி இருக்கும், நம்பிக்கை இருக்கும், தெளிவு இருக்கும். அதனால் எடுக்கும் ஒவ்வொரு முடிவும் எதிர்காலத்தில் பெரிய பலனை உருவாக்கும். இந்த காலத்தில் உங்கள் சிந்தனை முறையும் மாறும். சிறிய இலக்குகளை தாண்டி பெரிய கனவுகளை நோக்கி பயணிக்க ஆரம்பித்தீர்கள். ஒரு வருட வெற்றியை பற்றி மட்டும் சிந்திக்க மாட்டீர்கள். அடுத்த 10 வருட வாழ்க்கையை எப்படி உருவாக்க வேண்டும் என்பதை தான் சிந்திப்பீர்கள். இதுவே குரு பகவான் கொடுக்கும் உண்மையான வளர்ச்சி. இந்த பிரம்ம யோகத்தின் கதவு இன்னொரு அரிய பலனையும் கொடுக்க போகிறது. உங்களுடைய வாழ்க்கையில் சரியான நேரம், சரியான மனிதர், சரியான வாழ்க்கை, இந்த மூன்றையும் ஒன்றாக இணைக்கும் அருள். இந்த மூன்றும் ஒன்றாக சேர்ந்து விட்டால் சாதாரண மனிதரின் வாழ்க்கை கூட அசாதாரண உயரத்திற்கு செல்லும். அதனால்தான் இந்த காலத்தில் வரும் ஒவ்வொரு நல்ல சந்திப்பையும், ஒவ்வொரு புதிய அழைப்பையும், ஒவ்வொரு புதிய வாய்ப்பையும் மிகவும் மதிக்க வேண்டும். ஏனென்றால் அவற்றில் ஒன்றுதான் உங்கள் வாழ்க்கையின் மிகப்பெரிய திருப்பு முனையாக இருக்கலாம்.
ஆகஸ்ட் 10 முதல் திறக்க போகும் இந்த பிரம்ம யோகத்தின் கதவு மீன ராசிக்காரர்களுக்கு வெறும் நல்ல காலத்தை மட்டும் கொடுக்காது, இறைவன் உங்களுக்காக எழுதியிருக்கும் உயர்ந்த வாழ்க்கையை நோக்கி அழைத்து செல்லும் அரிய பாதையை திறக்கப் போகிறது. 5வது அதிர்ஷ்ட கதவு மகாலட்சுமி கடாட்சத்தின் கதவு. மீன ராசிக்காரர்களே, ஆகஸ்ட் 10 முதல் குரு பகவான் திறக்க போகும் 5வது மற்றும் மிகப்பெரிய அதிர்ஷ்ட கதவு மகாலட்சுமி கடாட்சத்தின் கதவு. இந்த 5 கதவுகளில் மிகவும் அரிதானதும் மிகவும் உயர்ந்ததுமான கதவு இதுதான். ஏனென்றால் பொற்காலத்தின் கதவு வாழ்க்கையில் புதிய ஆரம்பத்தை கொடுக்கும். குபேர யோகத்தின் கதவு வளத்தை அதிகரிக்கும். வெற்றியின் வாசல் சாதனைகளை உருவாக்கும். பிரம்ம யோகத்தின் கதவு வாழ்க்கைக்கு சரியான திசையை காட்டும். ஆனால் மகாலட்சுமி கடாட்சத்தின் கதவு திறந்த பிறகு வாழ்க்கையில் கிடைத்த எல்லா நல்ல விஷயங்களும் நிலையாக தங்க ஆரம்பிக்கும். இதுதான் இந்த கதவின் மிகப்பெரிய அருள். பலருக்கு வருமானம் கிடைக்கும், சிலருக்கு வெற்றி கிடைக்கும், சிலருக்கு புகழ் கிடைக்கும். ஆனால் அவற்றை நீண்ட காலம் பாதுகாத்து அனுபவிப்பதற்கான அருள் எல்லோருக்கும் கிடைப்பதில்லை. அந்த அருளைத்தான் மகாலட்சுமி கடாட்சம் வழங்குகிறது. இந்த காலத்தில் நீங்கள் ஒரு விஷயத்தை கவனித்தீர்கள், வீட்டின் ஆற்றலே மாறத் தொடங்கும். இதுவரை இருந்த மன அழுத்தம் குறையும். குடும்பத்தில் இருந்த தேவையில்லாத பதற்றங்கள் விலகும். வீட்டில் நல்ல செய்திகள் அதிகமாக கேட்கப்படும். ஒரு நல்ல நிகழ்ச்சி முடிவதற்குள் இன்னொரு நல்ல நிகழ்ச்சிக்கான பேச்சு தொடங்கும். சில மீன ராசிக்காரர்களின் வீட்டில் திருமண பேச்சு ஆரம்பமாகலாம். சிலரின் வீட்டில் புதிய குழந்தையின் மரபு பற்றிய மகிழ்ச்சியான செய்தி வரலாம். சிலருக்கு புதிய வீடு, புதிய சொத்து அல்லது குடும்பத்தின் நீண்ட நாள் கனவு நிறைவேறலாம். சிலருக்கு குடும்பத்தில் பல வருடங்களாக பேசப்படாமல் இருந்த உறவுகள் மீண்டும் ஒன்றாக இணையும். வெறும் சுப நிகழ்வுகளை மட்டும் குறிக்கவில்லை, குடும்பத்தில் ஆசீர்வாதம் நிலைபெறப் போகிறது என்பதற்கான அறிகுறி. மகாலட்சுமி கடாட்சம் கிடைக்கும் போது இன்னொரு முக்கியமான மாற்றம் நடைபெறும். உங்கள் வீட்டில் பற்றாக்குறை என்ற வார்த்தை மெதுவாக மறைய ஆரம்பிக்கும். எதை வாங்குவது என்று கவலைப்பட்ட காலம் மாறும். எப்படி சமாளிப்பது என்று யோசித்த காலம் மாறும். நாளை நினைத்து பயந்த மனநிலை மாறும். அதற்கு பதிலாக எதிர்காலத்தை நம்பிக்கையுடன் திட்டமிடும் மனநிலை உருவாகும். இந்த காலத்தில் உங்கள் வீட்டிற்கு வரும் மனிதர்களும் மாறுவார்கள். எண்ணம் கொண்டவர்கள் உங்களை தேடி வருவார்கள். ஆசீர்வாதம் தரக்கூடிய பெரியவர்களின் வருகை அதிகரிக்கும். உங்களுடைய வளர்ச்சியை மனதார பாராட்டும் மனிதர்கள் சுற்றியிருப்பார்கள். குரு பகவானின் அருள் இருக்கும் இடத்தில் நல்ல மனிதர்களின் நட்பும் அதிகரிக்கும், நல்ல எண்ணங்களும் அதிகரிக்கும், நல்ல வாய்ப்புகளும் தொடர்ந்து உருவாகும். அதனால்தான் இந்த காலத்தில் வீட்டில் நடைபெறும் ஒவ்வொரு நல்ல விஷயத்தையும் மதிக்க வேண்டும். சில மீன ராசிக்காரர்களுக்கு குலதெய்வ தரிசனம் செய்யும் வாய்ப்பு கிடைக்கும். சிலருக்கு நீண்ட நாட்களாக நினைத்திருந்த ஒரு வேண்டுதல் நிறைவேறும். சிலருக்கு குடும்பத்துடன் சேர்ந்து ஒரு முக்கியமான ஆன்மீக பயணம் அமையும். இந்த அனுபவங்கள் மன நிம்மதியை மட்டுமல்ல, வாழ்க்கையில் இன்னும் பெரிய ஆசீர்வாதங்களை ஈர்க்கும் சக்தியாகவும் மாறும். மகாலட்சுமி கடாட்சத்தின் இன்னொரு அரிய அடையாளம் வீட்டில் சிரிப்பு அதிகரிக்கும். பல நாட்களாக கவலையுடன் இருந்த முகங்களில் நம்பிக்கை திரும்பும். குடும்ப உறுப்பினர்கள் ஒன்றாக அமர்ந்து எதிர்காலத்தை பற்றி பேச ஆரம்பிப்பார்கள். ஒருவரின் வெற்றி முழு குடும்பத்தின் மகிழ்ச்சியாக மாறும். ஒருவரின் முன்னேற்றம் மற்றவர்களுக்கும் ஊக்கமாக மாறும். இந்த காலத்தில் நீங்கள் ஒரு விஷயத்தை உணர்வீர்கள், இதுவரை நீங்கள் தனியாக சுமந்த பாரங்கள் இனி குடும்பத்தின் ஆசீர்வாதமாக மாறத் தொடங்கும். நீங்கள் செய்த நல்ல செயல்கள் உங்கள் வீட்டிற்கே நல்ல பலன்களை கொண்டு வரும். நீங்கள் கொடுத்த மரியாதை பல மடங்கு மரியாதையாக திரும்பி வரும். நீங்கள் பகிர்ந்த அன்பு பல மடங்கு மகிழ்ச்சியாக திரும்பி வரும். அதுதான் மகாலட்சுமி கடாட்சத்தின் முழுமையான அருள். மீன ராசிக்காரர்களே, ஆகஸ்ட் 10 முதல் குரு பகவான் திறக்க போகும் இந்த 5 அதிர்ஷ்ட கதவுகளில் மகாலட்சுமி கடாட்சத்தின் கதவு திறந்த பிறகு உங்கள் வாழ்க்கையில் செல்வம் மட்டுமல்ல, செல்வத்தை அனுபவிக்கும் நிம்மதி, நெற்றியை பாதுகாக்கும் அறிவு, குடும்பத்தை உயர்த்தும் ஆசீர்வாதம், எதிர்கால தலைமுறையையும் வளமாக்கும் தெய்வ அருள், இவை அனைத்தும் ஒன்றாக உங்கள் வாழ்க்கையில் நிலைபெறப் போகின்றன. இதிலே குரு பகவான் மீன ராசிக்காரர்களுக்கு வழங்கப் போகும் மிக உயர்ந்த ராமாக அமையும். குரு பகவானின் இந்த 5 அதிர்ஷ்ட கதவுகள் முதலில் யாருக்கு திறக்கும்? மீன ராசிக்காரர்களே. ஒரு முக்கியமான கேள்வி மலருடைய மனதில் இருக்கும். இந்த 5 அதிர்ஷ்ட கதவுகளும் எல்லா மீன ராசிக்காரர்களுக்கும் திறக்குமா? இதற்கான பதில் ஆம். ஆனால் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அந்த கதவுகள் திறக்கும் விதம் மட்டும் வேறுபடும். ஏனென்றால்
ஒவ்வொரு மீன ராசிக்காரரும் ஒரே மாதிரியான வாழ்க்கையை வாழவில்லை. ஒவ்வொருவரின் பொறுப்புகளும் வேறு, ஒவ்வொருவரின் இலக்குகளும் வேறு, ஒவ்வொருவரின் தேவைகளும் வேறு. அதனால் குரு பகவான் வழங்கும் அருளும் அந்த மனிதனின் வாழ்க்கைக்கு எது மிகவும் தேவையோ அந்த துறையில் முதலில் வெளிப்படத் தொடங்கும். ஒருவர் பல வருடங்களாக ஒரு நல்ல வேலையை எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம். மற்றொருவர் குடும்பத்தில் அமைதியை மட்டுமே விரும்பியிருக்கலாம். இன்னொருவர் குழந்தைகளின் எதிர்காலத்திற்காக பிரார்த்தனை செய்திருக்கலாம். வேறொருவர் பொருளாதார நிம்மதிக்காக போராடி கொண்டிருக்கலாம். குருவின் அருள் அனைவருக்கும் ஒன்றுதான். ஆனால் அந்த அருள் வெளிப்படும் இடம் ஒவ்வொருவரின் வாழ்க்கையில் வேறுபடும். இதுதான் இந்த காலத்தின் மிகப்பெரிய சிறப்பு. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த மீன ராசிக்காரர்களுக்கு இந்த காலத்தில் உங்கள் சிந்தனைக்கும் செயலுக்கும் இடையே இருந்த தூரம் குறையும். நீண்ட நாட்களாக மனதில் மட்டும் இருந்த திட்டங்களை நடைமுறையில் கொண்டு வரக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். உங்களுடைய பேச்சுக்கும் அறிவுக்கும் அனுபவத்திற்கும் மதிப்பு அதிகரிக்கும். பெரிய மனிதர்களின் கவனத்திற்கு உங்கள் திறனை செல்லக்கூடிய வாய்ப்புகளும் உருவாகும். ஒரு முக்கியமான முடிவு பல வருடங்களுக்கான வளர்ச்சியை உருவாக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலம் நிலைத்தன்மையை வலுப்படுத்தும். வாழ்க்கையில் ஏற்கனவே உருவாக்கிய அடித்தளத்தை இன்னும் உயர்த்தக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். குடும்பம், சொத்து, பொருளாதாரம், மரியாதை போன்ற விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் தெரியும். நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முடிவும் எதிர்காலத்தை மனதில் வைத்தே இருக்கும். அதனால் இந்த காலத்தில் கிடைக்கும் பலன்கள் நீண்ட காலம் நிலைத்து நிற்கும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குரு பகவானின் அருள் மிகவும் ஆழமான செயல்படும் காலமாக இது அமையும். புதிய மனிதர்கள், புதிய அனுபவங்கள், புதிய சிந்தனைகள், புதிய வாய்ப்புகள், இவை அனைத்தும் உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து இணைந்து கொண்டே இருக்கும். சில நேரங்களில் நீங்கள் எதிர்பார்ப்பாத இடத்திலிருந்து வரும் ஒரு வாய்ப்பே வாழ்க்கையின் மிகப்பெரிய திருப்பமாக மாறலாம். அதனால் இந்த காலத்தில் வரும் எந்த நல்ல அறிமுகத்தையும் அலட்சியப்படுத்தாதீர்கள். இப்போது இன்னொரு முக்கியமான விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த 5 அதிர்ஷ்ட கதவுகள் காத்திருப்பவர்களுக்காக மட்டும் திறக்கப்படுவதில்லை, முயற்சி செய்பவர்களுக்காக திறக்கப்படுகின்றன. குரு பகவான் அருள் செய்கிறார். ஆனால் அந்த அருளை வாழ்க்கையாக மாற்றுவது உங்கள் செயல்தான். ஒரு வாய்ப்பு வந்தால் அதை பிடிக்க வேண்டும். ஒரு நல்ல மனிதரை சந்தித்தால் அந்த உறவை மதிக்க வேண்டும். ஒரு புதிய பாதை தெரிந்தால் அதில் நம்பிக்கையுடன் நடக்க வேண்டும். அதுதான் குருவின் அருளுக்கு நீங்கள் கொடுக்கும் உண்மையான மரியாதை. இந்த காலத்தில் இன்னொரு அரிய மாற்றம் உருவாகும். இதுவரை உங்களை தேடி வராத மனிதர்கள் இனி உங்களுடைய கருத்தை கேட்க வருவார்கள். உங்களை நினைவில் வைத்துக் கொள்ளாதவர்கள் இனி உங்களை தேடி தொடர்பு கொள்வார்கள். நீங்கள் அமைதியாக உருவாக்கிய மதிப்பு இனி வெளிப்படையாக அங்கீகரிக்கப்படும். இதுவே குரு பகவான் திறக்கும் அதிர்ஷ்ட கதவுகளின் ஆழமான பலன். மீனராசிக்காரர்களே, பொற்காலத்தின் கதவு, குபேர யோகத்தின் கதவு, வெற்றியின் வாசல், பிரம்ம யோகத்தின் கதவு, மகாலட்சுமி கடாட்சத்தின் கதவு, இந்த 5 கதவுகளும் வெறும் ஜோதிட வார்த்தைகள் அல்ல. உங்களுடைய வாழ்க்கையில் வெவ்வேறு வடிவங்களில் வெளிப்பட போகும் 5 பெரிய ஆசீர்வாதங்கள். அவற்றை கவனிக்கும் மனமும், அவற்றை பயன்படுத்தும் துணிவும், அவற்றை நிலைநிறுத்தும் அறிவும் இருந்தால் இந்த காலம் உங்கள் வாழ்க்கையில் நீண்ட நாட்கள் நினைவில் நிற்கும் ஒரு பொற்காலமாக அமையும். குரு பகவானின் முழு அருளை பெற மீன ராசிக்காரர்கள் என்ன செய்ய வேண்டும்? மீன ராசிக்காரர்களே, குரு பகவான் கதவுகளை திறக்கிறார். ஆனால் அந்த கதவின் வழியாக நடந்து செல்வது உங்கள் முடிவு. பலர் ஒரு தவறான எண்ணத்தில் இருப்பார்கள். கிரக பலன் வந்துவிட்டால் எதுவும் செய்யாமல் இருந்தாலும் வாழ்க்கை பானாக மாறிவிடும் என்று. ஆனால் ஜோதிடம் அப்படி சொல்லவில்லை. குரு பகவானின் அருள் என்பது வாய்ப்பை உருவாக்கும் சக்தி. அந்த வாய்ப்பை சாதனையாக மாற்றுவது மனிதனின் செயல்தான். அதனால் தான் இந்த காலத்தில் மீனராசிக்காரர்கள் சில விஷயங்களை உறுதியாக கடைபிடிக்க வேண்டும். முதலில் உங்களுடைய சிந்தனையை சிறிய வட்டத்திற்குள் அடைத்து வைக்காதீர்கள். மீனராசிக்காரர்களின் மிகப்பெரிய பலம் கற்பனை, பெரிய கனவுகளை காணும் மனம். ஆனால் சில நேரங்களில் அதே மனம் தேவையில்லாத பயத்தையும் உருவாக்கும். இது என்னால் முடியுமா? இவ்வளவு பெரிய வாய்ப்பை எனக்கு கிடைக்குமா? நான் தோற்றுவிட்டால் என்ன ஆகும்? இப்படிப்பட்ட கேள்விகள் இனி உங்கள் வாழ்க்கையை கட்டுப்படுத்தக்கூடாது. ஏனென்றால் குரு பகவான் திறக்கும் கதவுகள் தன்னம்பிக்கை உள்ளவர்களுக்கு இன்னும் பெரிய பலனை தரும். இரண்டாவது, கற்றுக்கொள்வதை நிறுத்தாதீர்கள். குரு பகவான் அறிவின் காரகன். அதனால் இந்த காலத்தில் நீங்கள் கற்றுக்கொள்ளும் ஒவ்வொரு புதிய விஷயமும் அடுத்த சில ஆண்டுகளுக்கு உங்களுடைய மிகப்பெரிய சொத்தாக மாறும். ஒரு புதிய திறனை
ஒரு புதிய மொழி, ஒரு புதிய தொழில்நுட்பம், ஒரு புதிய அனுபவம், இவை அனைத்தும் எதிர்காலத்தில் மிகப்பெரிய பலனை உருவாக்கும். மூன்றாவது, உங்களுடைய வாக்கை மதியுங்கள். இந்த காலத்தில் நீங்கள் கொடுக்கும் வாக்குறுதிகள் மிகவும் முக்கியமானவை. சொன்னதை செய்து முடிக்கும் மனிதராக உங்கள் தேர்வுருவானால் அதுவே குருவின் அருளை பல மடங்கு அதிகரிக்கும். நம்பிக்கையை சம்பாதிக்கும் மனிதர்கள் எந்த காலத்திலும் பின்னோக்கி போவதில்லை. நான்காவது, பெரியவர்களின் ஆசீர்வாதத்தை அலட்சியப்படுத்தாதீர்கள். பெற்றோர், ஆசிரியர்கள், குருமார்கள், வயதில் மூத்தவர்கள், இவர்களின் மனமார்ந்த வாழ்த்து இந்த காலத்தில் உங்களுக்கு தெரியாத பல கதவுகளை திறக்கக்கூடிய சக்தியாக அமையும். ஐந்தாவது, தர்மத்தை மறக்காதீர்கள். குரு பகவானுக்கு மிகவும் பிடித்தது தர்மம். உங்களால் முடிந்த அளவில் பசித்தவர்களுக்கு உணவு, படிக்கும் குழந்தைகளுக்கு உதவி, மருத்துவ உதவி தேவைப்படுபவர்களுக்கு உதவி, கோவில், கல்வி, ஆன்மீகம் போன்ற நல்ல காரியங்களுக்கு பங்களிப்பு, இவை அனைத்தும் குருவின் அருளை மேலும் வலுப்படுத்தும் என்று ஜோதிட சாஸ்திரங்கள் குறிப்பிடுகின்றன. ஆறாவது, பொறாமையை விட்டு விடுங்கள். இந்த காலத்தில் மற்றவர்களின் வளர்ச்சியை பார்த்து கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏனென்றால் குரு பகவான் ஒவ்வொருவருக்கும் அவர்களுக்கான நேரத்தில் பலன் கொடுப்பார். மற்றவர்களின் பாதையை பார்க்கும் நேரத்தை உங்களுடைய பாதையை உருவாக்க பயன்படுத்துங்கள். அதுதான் உங்களை இன்னும் உயரத்துக்கு கொண்டு செல்லும். ஏழாவது, வாய்ப்பை தள்ளி போடாதீர்கள். ஒரு நல்ல அழைப்பு வந்தால் அதை கவனியுங்கள். ஒரு நல்ல சந்திப்பு கிடைத்தால் அதை மதியுங்கள். ஒரு புதிய முயற்சி செய்ய வேண்டும் என்று மனம் சொன்னால் அதை தேவையில்லாமல் தள்ளி போடாதீர்கள். ஏனென்றால் சில நேரங்களில் குரு பகவான் கதவை திறப்பார். ஆனால் அந்த கதவு நீண்ட காலம் திறந்தே இருக்கும் என்று யாரும் சொல்ல முடியாது. சரியான நேரத்தில் எடுக்கப்படும் ஒரு முடிவு வருடங்களுக்கான முன்னேற்றத்தை உருவாக்கும். இந்த காலத்தில் இன்னொரு விஷயத்தையும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் பெற்ற அருளை பகிர்ந்தால் அந்த அருள் இன்னும் அதிகரிக்கும். நீங்கள் வளர்ந்த பிறகு மற்றவர்களையும் உயர்த்துங்கள். நீங்கள் கற்றதை மற்றவர்களுக்கும் கற்றுக் கொடுங்கள். நீங்கள் அனுபவித்த நல்லதை மற்றவர்களும் அனுபவிக்க வழி செய்யுங்கள். அதுதான் குரு பகவானின் உண்மையான தத்துவம். மீனராசிக்காரர்களே, ஆகஸ்ட் 10 முதல் திறக்க போகும் இந்த 5 அதிர்ஷ்ட கதவுகள் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களை உருவாக்கும். ஆனால் அந்த மாற்றங்களை நிலையான ஆசீர்வாதமாக மாற்றுவது உங்களுடைய எண்ணங்கள், உங்களுடைய செயல்கள், உங்களுடைய ஒழுக்கம், உங்களுடைய தர்மம், இந்த 4 மீதுதான் அமையும். இந்த 4ஐயும் நீங்கள் உறுதியாக கடைபிடித்தால் குரு பகவானின் அருள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு காலகட்டமாக மட்டும் இல்லாமல் ஒரு நிரந்தர ஆசீர்வாதமாக மாறப்போகிறது. இந்த 5 அதிர்ஷ்ட கதவுகள் திறக்கும் பொழுது மீன ராசிக்காரர்கள் தவறவிடக்கூடாத அரிய அறிகுறிகள். மீன ராசிக்காரர்களே, குரு பகவானின் அருள் ஒரு மனிதனின் வாழ்க்கையில் செயல்பட ஆரம்பிக்கும் போது அது எப்போதும் பெரிய சம்பவங்களாக மட்டுமே வெளிப்படுவதில்லை. முதலில் சிறிய அறிகுறிகளாகவே வெளிப்படும். அந்த அறிகுறிகளை சரியாக புரிந்து கொள்பவர்கள் தான் பின்னர் கிடைக்கும் பெரிய வாய்ப்புகளை முழுமையாக பயன்படுத்துவார்கள். அதனால் ஆகஸ்ட் 10க்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் நடைபெறும் சில மாற்றங்களை மிகவும் கவனமாக பார்க்க வேண்டும். முதலாவதாக, நீங்கள் சந்திக்கும் மனிதர்கள் மாறத் தொடங்குவார்கள். இதுவரை உங்கள் வாழ்க்கையில் இல்லாத சில மனிதர்கள் திடீரென அறிமுகமாகலாம். அவர்களில் ஒருவர் உங்களுக்கு ஒரு புதிய பாதையை காட்டலாம். மற்றொருவர் நீங்கள் பார்க்காத ஒரு வாழ்க்கை அறிமுகப்படுத்தலாம். இன்னொருவர் உங்கள் வாழ்க்கையை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு முக்கியமான தொடர்பாக மாறலாம். அதனால் இந்த காலத்தில் புதிய அறிமுகங்களை சாதாரணமாக எடுத்துக்கொள்ளாதீர்கள். சில நேரங்களில் ஒரு மனிதனின் வருகை பல வருடங்களாக மூடியிருந்த கதவுகளை திறக்கும் சாவியாக இருக்கலாம். இரண்டாவதாக, உங்களுடைய மனதில் தொடர்ந்து ஒரே எண்ணம் தோன்ற ஆரம்பிக்கும். ஒரு புதிய முயற்சி, ஒரு புதிய திட்டம், ஒரு புதிய தொழில், ஒரு புதிய பயணம், ஒரு புதிய வாழ்க்கை. இந்த எண்ணம் மீண்டும் மீண்டும் மனதில் தோன்றினால் அதை அலட்சியப்படுத்தாதீர்கள். ஏனென்றால் குரு பகவான் பல நேரங்களில் மனிதனின் உள்ளுணர்வு மூலமாகவே வழிகாட்ட ஆரம்பிப்பார் என்று ஜோதிடத்தில் கூறப்படுகிறது. மூன்றாவதாக, தள்ளிப்போன காரியங்கள் நகரத் தொடங்கும். நீண்ட நாட்களாக பதில் வராத ஒரு விஷயம் திடீரென்று முன்னேறலாம். முடியாது என்று நினைத்த ஒரு பேச்சு மீண்டும் ஆரம்பமாகலாம். மீட்கும் நிலையில் இருந்த ஒரு வாய்க்கு மீண்டும் உயிர் பெறலாம். இவை அனைத்தும் வாழ்க்கை வேறு விசைக்கு நகர ஆரம்பித்திருக்கிறது என்பதற்கான அறிகுறிகள். நான்காவதாக, உங்களுடைய முடிவுகளில் குழப்பம் குறையும். இதுவரை ஒரே விஷயத்தை 10 முறை யோசித்திருக்கலாம். ஆனால் இந்த காலத்தில் எது சரி, எது தவறு,
என்பதை மனம் மிகவும் தெளிவாக உணர ஆரம்பிக்கும். அந்த தெளிவுதான் பெரிய தவறுகளிலிருந்து உங்களை பாதுகாக்கும். ஐந்தாவதாக, முன்பு பயனாக இருந்த விஷயங்களை தைரியமாக எதிர்கொள்ள ஆரம்பிப்பீர்கள். புதிய முயற்சி செய்ய பயம் இருக்காது. புதிய மனிதர்களை சந்திக்க தயக்கம் இருக்காது. புதிய பொறுப்புகளை ஏற்க தயங்க மாட்டீர்கள். இந்த மனமாற்றமே குரு பகவானின் அருளின் மிகப்பெரிய அடையாளங்களில் ஒன்று. ஆறாவதாக, நீங்கள் சொல்லும் வார்த்தைகளுக்கு மதிப்பு அதிகரிக்கும். முன்பு உங்கள் ஆலோசனையை யாரும் கேட்காமல் இருந்திருக்கலாம். ஆனால் இனி உங்களுடைய கருத்தை கேட்கும் மனிதர்கள் அதிகரித்தார்கள். உங்களுடைய அனுபவத்தை மதிக்கும் சூழ்நிலை உருவாகும். இது வெறும் மரியாதை அல்ல, உங்கள் வாழ்க்கையில் செல்வாக்கு உருவாக ஆரம்பித்திருக்கிறது என்பதற்கான அறிகுறி. ஏழாவதாக, நல்ல செய்திகள் இடைவெளி இல்லாமல் வர ஆரம்பிக்கும். ஒரு நல்ல செய்தி, அதன் பிறகு இன்னொரு நல்ல செய்தி, அதன் பிறகு ஒரு புதிய வாய்ப்பு. இப்படி வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் தொடர்ச்சியாக வர ஆரம்பிக்கும். இதுவே பொற்காலத்தின் கதவு, குபேர யோகத்தின் கதவு, வெற்றியின் வாசல், பிரம்ம யோகத்தின் கதவு, மகாலட்சுமி கடாட்சத்தின் கதவு. இந்த 5 கதவுகளும் ஒன்றன் பின் ஒன்றாக திறக்க ஆரம்பித்திருக்கின்றன என்பதற்கான மிகப்பெரிய அறிகுறி. மீன ராசிக்காரர்களே, இந்த காலத்தில் ஒரு விஷயத்தை மட்டும் மறந்து விடாதீர்கள். சில வாய்ப்புகள் இரண்டாவது முறை கதவை தட்டாது. அதனால் உங்களுடைய மனம் சரி என்று சொல்லும் நல்ல வாய்ப்புகளை மதியுங்கள். நல்ல மனிதர்களை இழக்காதீர்கள். நல்ல நேரத்தை ஈணாக்காதீர்கள். நல்ல எண்ணங்களை ஒத்திவைக்காதீர்கள். ஏனென்றால் ஆகஸ்ட் 10 முதல் குரு பகவான் திறக்கும் இந்த 5 அதிர்ஷ்ட கதவுகள் வாழ்க்கையில் அரிதாக கிடைக்கும் ஆசீர்வாத காலத்தை உங்களுக்கு வழங்கப் போகின்றன. அதை உணர்ந்து செயல்படுபவர்களின் வாழ்க்கையில் இந்த காலம் சாதாரண நினைவாக அல்ல, என் வாழ்க்கை மாற ஆரம்பித்த காலம் என்ற மறக்க முடியாத அத்தியாயமாக மாறப்போகிறது. இறைமுறை குரு பகவான் பிறந்த இந்த 5 அதிர்ஷ்ட கதவுகள் உங்கள் வாழ்க்கையை எங்கு கொண்டு செல்லப் போகிறது? மீனராசிக்காரர்களே, இந்த வீடியோ முழுவதும் குரு பகவான் ஆகஸ்ட் 10 முதல் உங்களுக்காக திறக்க போகும் 5 அதிர்ஷ்ட கதவுகளை பற்றி பார்த்தோம். பொற்காலத்தின் கதவு உங்கள் வாழ்க்கையில் புதிய அத்தியாயத்தின் தொடக்கத்தை அறிவிக்கிறது. குதிரை யோகத்தின் கதவு வளம் செழித்துணர்த்தும் பொருளாதார முன்னேற்றத்திற்கான பாதையை உருவாக்குகிறது. வெற்றியின் வாசல் உங்களுடைய முயற்சிகளுக்கு அங்கீகாரத்தையும் சாதனைகளையும் கொடுக்கிறது. பிரம்ம யோகத்தின் கதவு உங்களுடைய வாழ்க்கையை சரியான திசையில் அழைத்து செல்லும் உயர்ந்த வாய்ப்புகளை வழங்குகிறது. மகாலட்சுமி கடாட்சத்தின் கதவு குடும்பத்தில் நிம்மதி, செல்வம், ஆனந்தம் மற்றும் தெய்வீக அருளை நிலைநிறுத்துகிறது. இந்த 5 கதவுகளும் ஒன்றாக இணைந்தால் ஒரு மனிதனின் வாழ்க்கையில் என்ன நடக்கும் தெரியுமா? அவன் வெறும் முன்னேற மாட்டான். அவன் வாழ்க்கையின் தரமே உயர ஆரம்பிக்கும். அவன் சிந்தனை உயர ஆரம்பிக்கும். அவன் பேசும் வார்த்தைக்கு மதிப்பு அதிகரிக்கும். அவன் செல்லும் பாதைக்கு அர்த்தம் உருவாகும். அவன் எடுத்த முடிவுகளுக்கு வெற்றி துணையாக நிற்கும். அதுதான் குரு பகவானின் அருளின் ஆழமான சக்தி. இந்த காலத்தில் இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். குரு பகவான் திறக்கும் கதவுகள் பேராசைக்காக திறக்கப்படுவதில்லை, தகுதியை வளர்த்துக் கொள்பவர்களுக்காக திறக்கப்படுகின்றன. அதனால் உங்களுடைய நேர்மையை விட்டு விடாதீர்கள். உங்களுடைய நல்ல குணங்களை மாற்றிக் கொள்ளாதீர்கள். உங்களுடைய தர்மத்தை மறந்து விடாதீர்கள். உங்களுடைய முயற்சியை நிறுத்தி விடாதீர்கள். ஏனென்றால் குருவின் அருள் இருக்கும் காலத்தில் நேர்மை வீணாகாது, நல்ல எண்ணம் வீணாகாது, உழைப்பு வீணாகாது, இறைவனை நம்பிய மனம் வீணாகாது. மீன ராசிக்காரர்களே, இந்த வீடியோவை பார்த்த பிறகு ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கான கதவுகள் திறக்கப்பட போகின்றன. அந்த கதவுகளை திறந்தவாறே விட்டு விடாதீர்கள். அவற்றின் வழியாக தைரியமாக நடந்து செல்லுங்கள். நம்பிக்கையுடன் முன்னேறுங்கள். உங்களுடைய திறமையை முழுமையாக வெளிப்படுத்துங்கள். இந்த காலம் உங்களுடைய வாழ்க்கையில் கிடைத்த மிகப்பெரிய ஆசீர்வாதங்களில் ஒன்றாக மாறட்டும். குரு பகவானின் அருள், மகாலட்சுமியின் கடாட்சம் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் எப்போதும் துணையாக இருக்கட்டும். நீங்கள் தொடங்கும் ஒவ்வொரு நல்ல காரியமும் வெற்றி பெறட்டும். நீங்கள் காணும் ஒவ்வொரு நல்ல கனவும் நனவாகட்டும். நீங்கள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு சரியான அடியும் உங்களை இன்னும் உயர்ந்த நிலைக்கு அழைத்து செல்லட்டும். ஆகஸ்ட் 10 முதல் திறக்க போகும் இந்த 5 அதிர்ஷ்ட கதவுகளும் உங்கள் வாழ்க்கையில் செல்வத்தையும், வெற்றியையும், மரியாதையையும், ஆனந்தத்தையும், இறைவனின் அருளையும் நிலையாக கொண்டு வரட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் ஒரு லைக் செய்து உங்கள் ஆதரவை தெரிவியுங்கள். உங்கள் குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை பகிருங்கள்.
மேலும் இது போன்று மீன ராசி மற்றும் அனைத்து ராசிகளுக்கும் வரும் முக்கியமான கிரக பலன்கள், ஆன்மீக தகவல்கள், ராசி பலன்கள் மற்றும் ஜோதிட சிறப்பு வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க ஆஸ்ட்ராலஜர்ஸ் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் இருக்கும் பெல் ஐக்கனை அழுத்த மறக்காதீர்கள். குரு பகவானின் அருளும் மகாலட்சுமியின் கடாட்சமும் எப்போதும் உங்கள் இல்லத்தில் நிலைத்திருக்க இறைவனை பிரார்த்திக்கிறேன். வாழ்க வளமுடன். நன்றி.